ஸ்லோகம் 22. இறுதி காலத்தில் உடல் வேதனையினால் உன்னை நினைக்க முடியாமல் போகலாம். இப்பொழுதே உன்னை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அந்த இறுதி தருணத்தில் என்னை காத்துள்ள வேண்டும்னு இதில் சொல்கிறாரு. பிரணம்ய சக்ருத்வாதயோ தே பதித்வா. பிரணம்ய முழுமையாக நமஸ்கரித்து, சக்ருத் திரும்ப திரும்ப, பாதயோஸ்தி உன்னுடைய திருவடிகளில், பதித்வா சரணடைந்து, பிரசாத்ய பிரபு பிரார்த்தயேனேகவாரம். பிரசாத்ய உன்னை மகிழ்வித்து, அருளை வேண்டி, பிரபு முருகா பிரார்த்தயேனேகவாரம் பலமுறை பிரார்த்திக்கின்றேன். நவக்தும் சமோகம் ததானீம் கிருபாப்தே. நவக்தும் சமோகம் என்னால் பேசவோ வேண்டவோ முடியாது. ததானீம் அந்த மரண காலத்திலே, கிருபாப்தே கருணை கடலே, ந கார்யாந்த காலே மனா கப்யோபேச்சா. ந கார்யாந்த காலே இறுதி பிரயாணத்தின் பொழுது, மனா கப்யுபேச்சா சிறிதளவும் அலட்சியம் செய்து விடாதே, கைவிட்டு விடாதே. கருத்து என்னென்ன? கருணை கடலே முருகா, உன்னுடைய திருவடியை அடிக்கடி வணங்கி பிரார்த்தனை செய்கின்றேன். என் உயிர் பிரியும் அந்த இறுதி சமயத்தில் என்னுடைய உடலும் மனசும் தளர்ந்து போய் வாயால் உன்னை கூப்பிடக்கூட எனக்கு சக்தி இல்லாமல் போகலாம். அந்த தருணத்தில் என்னை அலட்சியம் செய்யாமல் எனக்கு அருள் செய்ய வேண்டும் முருகா. ஸ்லோகம் 23. முருகனுடைய பேராற்றலையும் பக்தனுடைய வேண்டுதலையும் விவரிக்கின்ற அழகான ஸ்லோகம். சகஸ்ராண்ட போக்தா த்வயா சூரநாமா. சகஸ்ராண்ட போக்தா ஆயிரக்கணக்கான அண்டங்களை அடக்கியாளும் பிரம்மாண்டமான அசுரர்களை கொன்றவனே, த்வயா முருகப்பெருமானே, சூரநாமா சூரபத்மன் என்ற பெயருடைய அசுரன், ஹதஸ்தாரக சிம்ஹ வக்த்ரஷ்ய தைத்யக. ஹதஸ்தாரக அழிக்கப்பட்டான் தாரகாசுரன், சிம்ஹ வக்த்ரட்ச சிங்கமுகாசுரன் மற்றும் தைத்ய அசுரர்கள். மமாந்தர் ஹ்ருதிஸ்தம் மனக்லேஷமேகம். மம எனது, அந்தர் இதயத்தில், அந்தர்ன உள்ளே, ஹ்ருதி இதயத்தின், ஸ்தம் குடியிருக்கும், மனதை, கிளேஷமேகம் ஒரேயொரு துயரத்தை. நகம் சி பிரபோ கிம் கரோமி க்வயாமி. நகம் சி நீ ஏன் அழிக்கவில்லை, பிரபோ என் தலைவனே, கிம் கரோமி நான் என்ன செய்வேன், க்வயாமி எங்கே செல்வேன். கருத்து என்னென்ன? ஆயிரக்கணக்கான அண்டங்களை ஆண்டு வந்த சூரபத்மன், தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகாசுரன் போன்ற வலிமை மிக்க அசுரர்களை எல்லாம் அழித்தவனே, பேராற்றல் பெற்ற என் தலைவனே, என் மனதிற்குள் இருந்து என்னை வாட்டும் மனக்கவலை என்னும் அசுரனை மட்டும் நீ ஏன் அழிக்கவில்லை? இந்த கவலை என்னை வாட்டி வதைக்கின்றது. அப்படி வதைக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? உன்னை தவிர வேறு யாரிடம் போவேன் என்று ஆதிசங்கரர் முருகப்பெருமானிடம் உருக்கமாக முறையிடுகின்றார். ஸ்லோகம் 24. நான் மனக்கவலையால் பாடும் பொழுது முருகனை சரணடைந்து அவனுடைய கருணையை எப்படி வேண்டுவது என்பதை பற்றி அழகாக விளக்குகின்றது. அகம் சர்வதா துக்கபாராவசன்னோ. அகம் நான், சர்வதா எப்பொழுதும், துக்கபாராவசன்னோ துக்கங்களின் பாரத்தை சுமக்க முடியாமல் தளர்ந்து போகின்றவன். பவான் தீன பந்துஸ்த்வதன்யம் நயாச்சே. பவான் முருகப்பெருமானே, தாங்கள் தீனபந்து அனாதை, ஏழை, கஷ்டப்படுபவர்களுக்கு உற்ற உறவினர்.
ஸ்வதன்யம் உங்களை தவிர, நயாச்சே வேறெவரிடம் நான், பவத் பக்திரோதம் சதா க்ளுப்த பாதம், பவத் பக்திரோதம் உன்னிடம் கொள்ளும் பக்திக்கு தடையாக இருக்கும், சதா எப்பொழுதும், க்ளுப்த பாதம் தடைகளை உருவாக்கும், மமாதிம் த்ருதம் நாசயோ மாசு தத்வம், மமாதிம் எனது மனக்கவலைகளை துருத்தம் விரைவாக நாசய அழிக்க வேண்டும். மகா பார்வதி தேவியின் சுதத்வம் மகனாய முருகனே, கருத்து என்னென்ன, பார்வதியின் புதல்வனே முருகா, நான் எப்பொழுதும் துக்கபாரத்தால் தளர்ந்து போயிருக்கின்றேன். ஆதரவற்றவர்களின் உற்ற நண்பன் நீ. உன்னை தவிர யாரிடம் நான் அடைக்கலம் புக மாட்டேன். உன்னிடமான என் பக்திக்கு தடையாக இருக்கும் என் மனக்கவலைகளை நீக்கி என்னை உடனே காத்தருள்வாயாக. நம் மனசுமைகளை முருகனிடம் முழுசா ஒப்படைச்சிட்டு அமைதியை அடையலாம். ஸ்லோகம் 25. முருகனின் திருநீரு எல்லா வகையான கொடிய நோயையும் மனக்கோளாறுகளையும் நீக்கும் வல்லமை கொண்டது என்பதை பற்றி விளக்கும் ஸ்லோகம். அப்பஸ்மார குஷ்ட சயர்ஷப்ரமேக, அப்பஸ்மார வலிப்பு நோய், குஷ்ட குஷ்டரோகம், சய காச நோய், ஆர்ஷ மூல நோய், பிரமேக சிறுநீரு தொடர்பான நோய்கள், ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தக, ஜ்வரோ காய்ச்சல், உன்மாத சித்த பிரம்மை அதாவது மனநோய், குல்மா வயிற்றுப்பகுதியில் ஏற்படும் கட்டிகள், தீ முதலான ரோகா நோய்கள், மகாந்தக மிக கொடிய மற்றும் கடுமையான வியாதிகள், பிசாசாச்ச சர்வே பவத் பத்ரபூதிம், பிசாசாச்ச மற்றும் பூத பிசாசு போன்ற தீய சக்திகள், சர்வே அனைத்தும், பவத் உன்னுடைய, பத்ரபூதிம் இலையில் தரப்படும் திருநீர், விலோக்ய சனத்தாரகாரே திரவந்தே, விலோக்ய பார்த்த மாத்திரத்தில், க்ஷணாத் அந்த பொழுதி அந்த நொடிப்பொழுதில், தாரகாரே தாரகாசுரனை அழித்தவரே, திரவந்தே ஓடிப்போகின்றன. கருத்து என்னென்ன, தாரகாசுரனை அழித்தவரே வலிப்பு, குஷ்டம், சயம், மூலம், சிறுநீரு நோய்கள், காய்ச்சல், சித்த பிரம்மை, குன்மக்கட்டிகள் போன்ற கொடிய வியாதிகள் அனைத்தும் உனது இலையில் தரப்படும் திருநீற்றை கண்ட மாத்திரத்தில் ஒரு நொடிப்பொழுதில் உங்களை விட்டு ஓடிவிடும். இதை பாராயணம் செய்வதால் உடற்பிணிகள் நீங்கி நலம் பெறலாம். ஸ்லோகம் 26. முருகனிடம் முழு பக்தியும் சரணாகதியும் அவனுடைய சேவையிலேயே லயித்திருப்பதற்கான வழியை கூறுகிறது. த்ருஷி ஸ்கந்தமூர்த்தி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திஹி, த்ருஷி கண்களில் எப்போதும், ஸ்கந்தமூர்த்தி முருகப்பெருமானின் திருவுருவமே, ஸ்ருதவ் காதுகளில் எப்பொழுதும், ஸ்கந்த கீர்த்திகி ஸ்கந்தனின் முருகனின் புகழே, முக்கே மே பவித்ரம் சதா தச்சரித்திரம், முக்கே வாயில் எப்போதும், மே என்னுடைய, பவித்ரம் தூய்மையான, சதா எப்பொழுதும், தத் முருகனின் சரித்திரம் சரித்திரமே, கரே தஷ்ய கிருத்யம் வப்புஸ்தஷ்ய பிருத்யம், கரே கைகளில் எப்பொழுதும், தஷ்ய அவனுக்கு செய்யும், கிருத்தியம் திருப்பணிகளே, வப்புஸ்தஷ்ய என்னுடைய உடலானது அவனுக்கு, பிருத்தியம் அடிமையாக சேவை செய்ய வேண்டும்,
குகே சந்துலீனா மம சேஷபாவாக. குகே குகனிடத்தில் முருகனிடத்தில் சந்து இருக்க வேண்டும், லீனா லயித்து இருக்க வேண்டும், மம என்னுடைய, சேஷ அனைத்து வகையான, பாவாக எண்ணங்களும் செயல்களும். கருத்து என்னென்ன, என் கண்கள் எப்பொழுதும் முருகனின் திருவுருவத்தையே காண வேண்டும், செவிகள் அவன் புகழையே கேட்க வேண்டும், வாய் அவனுடைய திருவிளையாடல்களையும் சரித்திரங்களையும் பேச வேண்டும், கைகள் அவனுடைய திருப்பணிகளை செய்ய, உடலானது அவனுக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும், எண்ணங்களும் செயல்களும் முருகனிடமே லயித்திருக்க வேண்டும். ஸ்லோகம் 27. முருகனின் கருணையை விளக்கும் பாடல். முனீனாம் உதாஹோ ருணாம் பக்தி பாஜாம். முனீனாம் முனிவர்களுக்கும், உதாஹோ அல்லது ருணாம் மனிதர்களுக்கும், பக்தி பாஜாம் பக்தி உடையவர்களுக்கும், அபீஷ்ட பிரதாசந்தி சர்வத்ர தேவாக. அபீஷ்ட பிரதா விரும்பிய வரங்களை அருள்பவர்களாக, சந்தி இருக்கிறார்கள், சர்வத்ர எல்லா இடங்களிலும், தேவாக பல தேவர்கள், ருணாம் மந்தியஜானா மபிஸ்வர்த்ததானே. ருணாம் மனிதர்களின், மந்தியஜானாம் அபி மிக தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்களும், மபின்னு கூட, ஸ்வர்த்ததானே அவர்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றித் தருவதில், குஹா தேவமன்யம் நஜானே நஜானே. குஹாத் முருகன் அன்றி, தேவம் தெய்வத்தை, அன்யன் வேறொருவரை, நஜானே நஜானே அறியேன் அறியேன். கருத்து என்னென்ன, முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் அவர்கள் விரும்பும் வரங்களை தர பல தேவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சாமானியர்களுக்கும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்களுக்கும் கூட அவர் குறைகளை கேட்டு அருள்வதில் முருகனை தவிர வேறு தெய்வத்தை நான் அறியேன் அறியேன். ஸ்லோகம் 28. இதில் களத்திரம்ன்ற வேர்டு வந்திருக்கு. இது குடும்ப நலம், நன்மக்கள் பேறு, நிலையான கடவுள் பக்தி இவைகளை வேண்டி பாட வேண்டிய ஸ்லோகம். கலத்ரம் சுதா பந்து வர்க்க பசூர்வா. கலத்ரம் மனைவி, சுதா குழந்தைகள் புதல்வர்கள், பந்துவர்க்க உறவினர்கள், பசூர்வா வளர்ப்பு பிராணிகள், நரோவாத நாரி குருகேயே மதியா நரன ஆண்கள், வாத்த வா அப்படின்னா அல்லது, நாரி பெண்கள், குருகே என்னுடைய வீட்டில், ஏ எவர்கள் யாரெவரெல்லாம், மதியா என்னுடைய பக்தர்கள், ஜெயந்தோ நமந்த ஸ்துவந்தோ பவந்தம். ஜெயந்தோ உன்னை வழிபடுபவர்களாகவும், நமந்த வணங்குபவர்களாகவும், ஸ்துவந்தோ துதிப்பவர்களாகவும், பவந்தம் உம்மை, ஸ்மரந்தச்சதே சந்து சர்வே குமார. ஸ்மரந்தச்ச எப்பொழுதும் நினைப்பவர்களாகவும், தே அவர்கள், சந்து ஆகக் கடவது, சர்வே அனைவரும், குமார முருகப்பெருமானே. கருத்து என்னென்ன, குமாரனே என் இல்லத்தில் வாழும் என் பக்தர்களாகிய ஆண் பெண் அனைவரும் எப்பொழுதும் உன்னை வழிபட வேண்டும், உன் புகழை பாட வேண்டும், எப்பொழுதும் உன்னை நினைக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஸ்லோகம் 29. உடலில் மற்றும் மனதை பாதிக்கும் துயரங்களை நீக்கி அருளக்கூடிய மந்திரமாகும். மிருகா பச்சினோ தம்சகாயே சதுஷ்டா. மிருகா மிருகங்கள், பச்சினோ பறவைகள், தம்சகா கொசுக்கள்
பேன் பூச்சிகள், ஏச்ச துஷ்டா மற்றும் எவையெல்லாம் தீயவையாக உள்ளதோ, ததா வியாதயோ பாதகாயே மதங்கே, ததா அதுபோலவே, வியாதையோ நோய்கள், பாதக்காயே மற்றும் எவையெல்லாம் துன்புறுத்துகின்றதோ, மதங்கே என்னுடைய இந்த உடலில், பவசக்தி தீஷ்ணா கிரபின்னா சுதூரே, பவசக்தி முருகனின் ஞானவேலியில், தீஷ்ணாக்ரபின்னா கூர்மையான முனையால் குத்தப்பட்டு, சுதூரே வெகு தொலைவில், வினஷ்யந்து தே சூர்ணித கிரௌஞ்ச சைல, வினஷ்யந்து தே அவை அனைத்தும் அழியட்டும், சூர்ணித கிரௌஞ்ச சைல கிரௌஞ்ச மலையை துளைக்கச் செய்த முருகப்பெருமானே, அதாவது சூர்ணமாக செய்த முருகப்பெருமானே. கருத்து என்னன்னா, கிரௌஞ்சமலையை துகளாக்கி முருகப்பெருமானே என்னுடைய உடலில் உள்ள மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள் மற்றும் என்னை வாட்டி வதைக்கும் நோய்கள், துன்பங்கள் எல்லாம் உன் கூர்மையான வேலின் முனையால் துளைக்கப்பட்டு என்னை விட்டு வெகு தூரம் சென்று அழிய வேண்டும். ஸ்லோகம் 30. முருகனிடம் தன் குறைகளை மன்னிக்கும்படி ஒரு குழந்தையானது பெற்றோரிடம் மன்றாடுவது போல இந்த ஸ்லோகம். ஜனித்ரி பிதா ஸ்வபுத்ரா பராதம், ஜனித்ரி தாய், பிதாச்ச மற்றும் தந்தை, ஸ்வபுத்ரா தங்கள் குழந்தையின், பராதம் குற்றங்களை, சதேகே நக்கிம் தேவசேனாதி நாத சகேதே பொறுத்துக்கொள்வார்கள், நக்கிம் நிச்சயமாய் பொறுத்துக்கொள்வார்கள், தேவசேனாதிநாத தேவசேனையின் தலைவனே முருகப்பெருமானே, அகம் சாதிபாலோ பவான் லோகநாத, அகம் நான், ச மிகவும், திபாலோ அறியாத சிறு குழந்தை, பவான் நீங்கள், லோகதாத உலகத்திற்கே தந்தை, சமஸ்வா பராதம் சமஸ்தம் மகேஷ, சமஸ்வா மன்னிக்க வேண்டும், பராதம் குற்றங்கள், சமஸ்தம் அனைத்தும், மகேஷ மகேஷா சிவபெருமானின் மைந்தனே. கருத்து என்னன்னா, தேவசேனையின் தலைவனே, ஒரு தாய் தந்தை தங்கள் குழந்தையின் குற்றங்களை பொறுத்து கொள்ளாமல் இருப்பார்களா? நான் அறியாமை நிறைந்த சிறிய குழந்தை, நீங்களோ உலகத்திற்கெல்லாம் தந்தை. மகேஷா என் எல்லா குற்றங்களை மன்னித்து அருளுங்கள். ஸ்லோகம் 31. முருகனின் வாகனங்கள் மற்றும் அவனுடன் தொடர்பான அம்சங்களை வணங்குகின்றது, சரணாகதியை அளிக்கின்றது. இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். நமக்கேகினே சக்தயே சாபிதுப்யம், நமக்கேகினே மயில் வாகனத்திற்கு வணக்கம், சக்தயே சக்தி ஆயுதத்திற்கும், சாபி மற்றும் துப்யம் உமக்கும், நமச்சாக துப்யம் நமக்குடாய, நமச்சாக ஆட்டுக்கடாவிற்கும், துப்யம் உமக்கு, நமக்குடாய அகங்கார தத்துவமாகிய சேவலுக்கும் நமஸ்காரம் வணக்கம். நம சிந்தவே சிந்து தேசாய துப்யம், சிந்தவே கடலில் திருச்செந்தூர், சிந்து தேசாய கடலை சார்ந்த கடற்கரை தலத்திற்கு, துப்யம் உமக்கு வணக்கம். புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து, புன மீண்டும் மீண்டும், ஸ்கந்தமூர்த்தி கந்தப்பெருமானின் திருவுருவத்திற்கு, நமஸ்தே உமக்கு வணக்கம், நமோஸ்து வணக்கம் ஆகுக. கருத்து என்னென்ன,
முருகனின் மயில் வாகனம் சக்திவேல், ஆட்டுக்கடா, சேவல் ஆகியவற்றிற்கும் அவதரித்த திருச்செந்தூர் கடலுக்கும் கடற்கரை ஸ்தலத்திற்கும் என் வணக்கங்கள். முருகக் கடவுளுக்கு மீண்டும் மீண்டும் என் மனமார்ந்த வணக்கங்கள். 32வது ஸ்லோகம். முருகனின் ஆனந்தத்தையும் புகழையும் வாழ்த்தும் ஸ்லோகம். ஜெயானந்த பூமன் ஜெயா பாரதாமன். ஜெயா வெற்றி உண்டாகட்டும். நந்தபூமன் பேரின்பத்தின் எல்லையே. ஜெயா வெற்றி உண்டாகட்டும். பாரதாமன் அளவில்லாத மகிமை உடையவரே. ஜெயா மோக கீர்த்தே ஜெயானந்தமூர்த்தே. ஜெயா வெற்றி உண்டாகட்டும். மோக கீர்த்தே வீண் போகாத புகழை உடையவரே. ஜெயா வெற்றி உண்டாகட்டும். நந்தமூர்த்தே ஆனந்தத்தின் திருவுருவமானவரே. ஜெயானந்த சிந்தோ ஜெயா சேஷபந்தோ. ஜெயா வெற்றி உண்டாகட்டும். நந்த சிந்தோ பேரின்பக் கடலே. ஜெயா வெற்றி உண்டாகட்டும். சேஷபந்தோ உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உற்ற உறவினரே. ஜெயாத்வம் சதா முக்தி தானீச சூனோ. ஜெய வெற்றி உண்டாகட்டும். துவம் சதா நீங்கள் எப்போதும் முக்தி தானே முக்தியை அருள்பவரான சசூனோ ஈசனின் புதல்வரே. கருத்து என்னென்ன? பேரின்பத்தின் இருப்பிடமே, அளவற்ற ஒளிமயமானவரே, குறைவற்ற புகழை கொண்டவரே, ஆனந்தத்தின் திருவுருவமே, ஆனந்த கடலே, அனைவரின் உறவினரே, முக்தியை அருளும் ஈசனின் புதல்வரான முருகப்பெருமானே, உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி உண்டாகட்டும். ஸ்லோகம் 33. பலஸ்ருதி. பலஸ்ருதின்னா பயன். முருகப்பெருமானுடைய புகழை பாடுவதால் கிடைக்கும் பலன்களை விவரிக்குது. புஜங்காக்கிய விருத்தேன க்ளுப்தம் சவம் யக. புஜங்காக்கிய புஜங்கம் என்று அழைக்கப்படும் பாம்பு நகர்வது போன்ற யாப்பினுடைய அமைப்பு. விருத்தேன இந்த சந்தத்தால், க்ளுப்தம் இயற்றப்பட்ட, ஸ்தவம் இந்த ஸ்தோத்திரத்தை, யக எந்த பக்தன், படேத் பக்தி யுக்தோ குகம் சம்பிரணம்ய. படேத் பாராயணம் செய்கின்றானோ, பக்தியுக்தோ பக்தியுடன் கூடியவனாய், குகம் குகையில் அதாவது இதயத்தில் உரைப்பவனான முருகனை, சம்பிரணம்ய முறையாக வணங்கி, சுபுத்ரான் கலத்ரம் தனம் தீர்க்கமாயுகு. சுபுத்ரான் நல்ல புத்திரர்களை, கலத்ரம் நற்குணமுள்ள மனைவியை, தனம் நிலையான செல்வத்தை, தீர்க்கமாயுகு நீண்ட ஆயுளை, லபே ஸ்கந்த சாயுஜ்ய மந்தே நரசக. லபேத் அடைவான், ஸ்கந்த கந்தனின், சாயுஜ்ய மந்தே முக்தியை தனது வாழ்நாளின் முடிவில், நரசக அந்த மனிதனானவன், லபேத் அடைவான். இதன் கருத்து என்னென்ன? பக்தியுடன் புஜங்க சந்தத்தில் இயற்றப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை குகனாகிய முருகப்பெருமானை வணங்கி தினமும் யார் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்கள் நல்ல குழந்தைகள், நல்ல வாழ்க்கை துணை, செல்வம், நீண்ட ஆயுள் அடைவார்கள். வாழ்நாள் முடிவில் கந்தனின் திருவடியை அடைந்து முக்தியை பெறுவார்கள். ஓம் சரவணபவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் சம்பூரணம்.